பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்து அருள் புரிகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமான அந்த சிவனை வணங்கி நலம் பல பெரும் பொருட்டு தாமரை மரங்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராகும். திருச்சிற்றம்பலம். செல்வி சகசரா கையில ஒரு மிருதங்கத்தையும் பிடிலையும் கொடுத்திருந்தா முழு கச்சேரியே நடந்திருக்கும். அருமையான சந்தோஷமா இருந்துச்சு. என்னமா அனுபவிச்சிங்களா அந்த பாட்டை? பாட்டு நல்லா இருக்கு, சங்கீதமும் நல்லா இருக்கு, சாகித்யமும் நல்லா இருக்கு, பாடின அழகும் நல்லா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நம்முடைய புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அப்படியா? ஓ, புலி யாரு? அவங்க அம்மா பெரிய பாடகி. அதை சொல்லுங்க. எங்க நாடகத்துக்கு தான் அவங்க தான் பாடுறாங்க. அப்பாடி அப்பாடி, அப்ப சரி. அப்படின்னா ரொம்ப ரொம்ப சரி. தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுது. இந்த பாட்டு நேரம் இல்லை, ஒன்று சொல்லிப்படுறேன். கிறிஸ்தவ மதம் சொல்லும் தட்டுங்கள் திறக்கப்படும். நீ போய் கோயில் கதவை தட்டு. நம்ம இந்து மதம் சொல்லும் உன் வீட்டு வாசப்படியில கடவுள் காத்து கிடக்கிறார், உங்க வீட்டு கதவை தர. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்ம வீட்டு வாசப்படியில ஒரு வீடு பாக்கி இல்லாம சிவபெருமான் வந்து காத்து கிடக்கிறோம். காட் இஸ் அட் யுவர் டோர்ஸ். என்னங்க அதாங்க திருவம்பாவே. நீ கோயிலுக்கு போறது அப்புறம் இருக்கட்டும், உன் மனக்கதவை திறந்து வை. கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உனக்காக. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம். என்ன பேரு? ஒரு முனிவர், ஒரு பெரிய சான்றோருக்கு செங்கமல பொற்பாதன்னு பேரு வச்சாங்க. சைவ சித்தாந்தத்துல மெய்கண்டார் இருக்காரா இல்லையா? மெய்கண்டார் அந்த பரம்பரையில கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா பின்னால தருமபுர ஆதீனம் ஒருத்தர் வந்தார். தருமபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம். தருமபுர ஆதீனத்தை உண்டாக்கியவர், அவருக்கு பேர் தெரியுமா? குருஞான சம்பந்தர்னு பேரு. குருஞான சம்பந்தருடைய குருநாதருக்கு பேரு செங்கமல பொற்பாதன். எங்கிருந்து? நம்ம திருவம்பாவையிலிருந்து எடுத்து பேர் வச்சிருக்காங்க. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே. அருமையான பாட்டு. செல்வி சகசராவுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்த வருஷம் கச்சேரியே பண்ணிவிடு.